இங்க ஒருத்தன் நிறைய பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ஸ் வாங்கி டெஸ்ட் எடுக்கிறான். அதுல அதிர்ச்சிகரமா எல்லாத்துலயும் 2 லைன் வந்து பாசிட்டிவ்னு காமிக்குது. அதை பார்த்து அவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரே டைம்ல அவங்க 4 பேரும் கர்ப்பமா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் பாசிட்டிவ்னு வரல, பசங்களும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி பாசிட்டிவா வந்திருக்குது. ஆக்சுவலா வெக்கேஷனுக்காக பெரிய மலைப்பகுதிக்குள்ள சுத்தி பாக்குறதுக்காக வந்த அவங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல அவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே வேகமா அவங்க எல்லாரும் மூக்கையும் வாயையும் பொத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த மலை சரிவுல எருமைகளோட இறந்த சடலங்கள் நிறைய கிடக்குது. ஆனா அதுல பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, இறந்து போன எருமைகளோட காயங்கள் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்குது. எதுலயுமே ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல. உடனே டாக்டருக்கு படிக்கிற மேருங்க ஒரு பொண்ணு சாதாரணமா அந்த எருமையை தொட்டு பாக்குறா. அப்போ அந்த இறந்து போன எருமையோட கண்கள் சடனா இமைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. உடனே அவங்க எல்லாரும் அவங்களோட கேம்புக்கு திரும்பி போயிட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மலையில இருந்து கீழே இறங்கிட்டு இருந்தப்போ சடனா அந்த கார் அப்படியே நின்றுது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால காரை ஸ்டார்ட் பண்ண முடியல. அந்த டைம்ல அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. சடனா அவங்க முன்னாடி இருந்து பிரைட்டான ஒரு ஒயிட் லைட் அவங்க காருக்குள்ள அடிக்குது. அவங்க அதிர்ச்சியில பார்க்கும்போது யாரோ அவங்க கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. மேர் சடனா திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒன்ன பார்த்து பயங்கர ஷாக்ல கத்துறா. அவளோட ஃப்ரெண்ட் ரூத்தோட கழுத்துல ஒரு பயங்கரமான டெண்டகிள் அவளோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் அது அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல திடீர்னு அங்க எல்லாமே நார்மலா மாறிடுது. அவங்க கண்ணு முழிக்கும் போது எதுவும் நடக்காதது மாதிரி காரும் ஈஸியா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கார்ல இருந்த ரூத்தை மட்டும் காணல. அவன் திரும்பும் போது திடீர்னு அவ ரோட்ல காருக்கு முன்னாடி வரலாம். கரெக்டான டைம்ல டேவிட் பிரேக் அடிச்சதால அவ தப்பிச்சிடுறான். உடனே அவளையும் கார்ல ஏத்திட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தனித்தனியா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ மேரிக்கு திடீர்னு தொடர்ந்து வாமிட் வர ஆரம்பிக்குது. ரூத்துக்கும் அதே மாதிரி வாமிட் வர ஆரம்பிக்குது. அவங்க உடனே டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க கூட போன அவங்க 2 பேரும் சாப்பாட்டுல ஏதோ மயக்க மருந்து கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்களோன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சந்தேகம் கொஞ்ச நேரத்துல இல்லாம போயிடுது. ஏன்னா அங்க வந்து அவனுங்க 2 பேருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து வாந்தி வரலதா சொல்றாங்க. சடனா மேரி ஒரு ஐடியா சொல்லி சும்மா அவனுங்களே டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்றான். அப்போ வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. பார்த்தா அவனுங்க 2 பேரும் பிரெக்னண்டா இருக்காங்க. உடனே பயத்துல எல்லாரும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா போற வழியிலேயே அவங்களோட வயிறு 9 மாசம் கர்ப்பம் மாதிரி பெருசா வீங்க ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ரூத்த ஸ்கேன் பண்ணும்போது அவளோட வயித்துல பேபி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதை பார்த்து டாக்டரே ஷாக் ஆகுறாங்க. அடுத்ததா டேவிட்டை ஸ்கேன் பண்ணும்போது அவனோட வயிற்றுக்குள்ள இருந்ததை பார்த்து எல்லாரும் மரண பயத்துல நடுங்கி போயிடுறாங்க.